அனைவருக்கும் வணக்கம். தீரன் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லோரும் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் நமக்கு தமிழ் மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. 100 கேள்விகள் இருக்குது. அப்போ அந்த 100 கேள்விகளை நம்ம திரும்பவும் நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக மே மாதம் முழுக்க தமிழ் இருக்கிற மிக முக்கியமான குறிப்புகளை நம்ம சாப்டர் வைஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் ரீகால் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியம். அதாவது சிலபஸில் இதை ஒரு 4வது 5வது ஹெட்டிங்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு பிகினிங் இந்த சாப்டர் தான். அது மட்டும் இல்லை, நம்ம கொஷின்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய சாப்டரும் இந்த சாப்டர் தான். ஓகேங்களா? ரைட். இப்போ சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவங்களே சிலபஸில் கொடுத்துருக்காங்க. 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள செய்திகள் மற்றும் மேற்கோள்கள், அதில் உள்ள அடி வரையறைகள். அதாவது அடி எத்தனை லிமிட்குள்ள இருக்கணுங்கிற அடி வரையறை. அப்போ இந்த 3 விஷயத்தை தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த 3 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு படிச்சுக்கணும். இப்போ செய்திகள் அப்படிங்கிறது அந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறது. மேற்கோள்கள் அப்படிங்கிறது முக்கியமான சில பாடல்கள். அது என்ன முக்கியமான சில பாடல்கள் அப்படின்னா, இப்போ புறநானூறு பாடல்களில் ஒரு 400 பாட்டு இருக்குது மொத்தமாக. ஆனால் 400 பாடல்களில் நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக நம்ம கேட்டிருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது. அந்த மாதிரி சில முக்கியமான புகழ்பெற்ற பாடல்கள், முக்கியத்துவம் வாய்ந்த பாடல்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா மேற்கோள்கள் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நூல் குறிப்புகள், மேற்கோள்கள், அடி வரையறைகள், இதை அடிப்படை வச்சு தான் இந்த சாப்டர் நம்ம அணுகணும். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சங்ககாலம் அப்படிங்கிறது எந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சங்ககாலம் அப்படிங்கிறது கிமு 300லேருந்து கிபி 300 இந்த 600 வருஷத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சங்ககாலம் அப்படின்னு வரையறைக்கு. ஓகே. அப்போ அந்த சங்க காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர்கள் சொல்லி நம்ம பார்க்கணும். சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க, அது இல்லாமல் சில குறுநில மன்னர்கள் பார்க்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச இலக்கியங்கள் தான் நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் அந்த சங்க இலக்கியங்களை நம்ம சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். 8 தொகை 10 பாட்டு 17 மேற்கணக்கு, இந்த மாதிரி வேறு வேறு பேர்களை சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சங்ககால பாடல்கள் எந்த எழுத்தில் எழுதப்பட்டது, எந்த எழுத்து முறையில் எழுதப்பட்டது அப்படின்னா, பிராமி எழுத்து அப்படிங்கிற எழுத்து முறை எழுதப்பட்டது. இப்போ நம்ம தமிழகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதை பிராமி எழுத்துன்னு சொல்லாதீங்க, இதை தமிழி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது தமிழ் சங்க இலக்கியங்கள் சொல்றப்ப அந்த சங்கங்கள் 3 சங்கங்கள் நடந்திருக்கு. முச்சங்கங்கள் சொல்லப்படுற 3 சங்கங்கள் நடந்திருக்கு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இப்போ முதல் சங்கம் தென்மதுரையிலையும், இடைச்சங்கம் கபாடபுரத்துலையும், கடைச்சங்கம் இப்போது இருக்கிற மதுரையிலையும் நடத்தியிருக்காங்க. அப்போ இந்த சங்கத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா, தமிழ் புலவர்களும் தமிழ் ஆசிரியர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நூல்களை தொகுக்கிறாங்க. சின்னதா தனி பாடல்கள் இருந்த நூல்களை ஒரு தொகுப்பா எடுத்து நமக்கு கம்பைல் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இந்த 3 சங்கங்களையும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் யாரோடதுன்னா பாண்டியர்களோடது. ஏன்னா அவங்க ஊர்ல தான் இந்த 3 சங்கங்களும் நடக்குங்கிறதுனால அவங்களுடைய பங்களிப்பு மிக கூடுதலா இருக்கு. ஓகே. அப்ப இந்த சங்க இலக்கியங்கள் நம்ம 3 சங்கங்களா பிரிச்சாலும், நம்ம எந்த காலகட்டத்தில் கிடைச்ச இலக்கியங்களை படிக்கிறோம்னா, கடைசி காலத்துல நடந்த சங்க நூல்கள் தான் நம்ம சங்க நூல்கள்னு படிக்கிறோம். அப்ப இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா 17 மேல்கணக்கு நூல்கள். அதை நம்ம ஏன் மேல்கணக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப அடி வரையறை அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுல இருக்கிற பாடல் எல்லாமே பெரிய பெரிய பாடல்கள். அதனால இதை நம்ம மேல் அப்படிங்கிறோம். மேல்னா அதிகம் அப்படிங்கிறது. அது எதனால அப்படின்னா, இதை எடுத்துக்கொண்ட பாவகை அப்படிங்கிறது. அப்ப ஆசிரிப்பாவினுடைய அடிவரையை இயல்பாவே என்னன்னா 3லிருந்து பல அடிகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆசிரிப்பாவினுடைய ஓசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அகவல் ஓசை.
அகவல் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பேசிக்கிறது. யாரு ரெண்டு பேரும் பேசிக்கிறதுனா காதலன் காதலையும் பேசிக்கிறது. அப்ப காதலன் காதலையும் பேசிக்கிறப்ப தங்கு தடை இல்லாம பேசணும், அந்த பாடல்கள் வந்து அளவில்லாம வரணுங்கிறதுக்காக அவங்க ஆசிரியப்பாவால் இந்த பாடல்கள் எழுதுறாங்க. அப்ப இதனுடைய பாடல்கள் அடிவரைகள் எல்லாமே ரொம்ப அதிக பாடல்கள்ன்றதுனால நம்ம இது வந்து 17 மேற்கணக்கு நூல்கள் சொல்றோம். அப்ப இந்த முக்கியமான டேட்டாலாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். என்னன்னா எத்தனை பாடல்கள் இருக்கு, இதெல்லாம் வந்து கேள்வியில கேட்டிருக்காங்க. எத்தனை பாடல்கள் இருக்கு? 2381 பாடல்கள் இருக்கு. அதுல எந்த பாடல்கள் அதிகம்? அகம் சார்ந்த பாடல்கள் அதிகம், அதாவது காதல் சார்ந்த பாடல்கள் அதிகம். நம்ம சங்க இலக்கியங்களை நம்ம ஜென்ரலா வந்து 2 ஜானரா பிரிக்கிறோம். என்னன்னா அகம், இன்னொன்னு புறம் அப்படிங்கிறது. அகம் அப்படிங்கிறது காதல் சார்ந்த பாடல்களும், புறம் அப்படிங்கிறது வீரம் சார்ந்த பாடல்களாகவும் பிரிக்கணும். அப்ப இந்த 8 தொகை நூல்கள்ல அல்லது 17 மேற்கண்ட நூல்கள்ல அதிகமான பாடல்கள் எதுன்னா அகம் சார்ந்த பாடல்கள் தான் அதிகம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது எத்தனை அடிகள் எத்தனை வரிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26,350 அடிகள் இருக்கு. எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க? 473 புலவர்கள் இதில் எழுதியிருக்காங்க. எத்தனை பெண்பால் புலவர் இருக்காங்க? 49 பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க. ஓகே, அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமான சில தகவல். ஓகே, அடுத்தது நம்ம வந்து 17 மேற்கணக்கு நூல்கள்ல 2ஆ பிரிக்கிறோம். என்னன்னா 8 தொகை 10 பாட்டு, ரெண்டையும் சேர்த்து நம்ம 17 மேற்கணக்குன்னு சொன்னாலும் இது வேற சிறப்பு இருக்கு, அதுக்கு வேற சிறப்பு இருக்கு. இதுக்கு என்ன சிறப்புன்னா அதனுடைய பேர்ல இருக்கு, இது எல்லாமே தொகை பாட்டு, அதனால இதுக்கு பேர் என்னன்னா 8 தொகை. 8 தொகை நூல்களை கொண்டதால இது 8 தொகை, 8 ஆந்தாலஜி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப இந்த 8 தொகை பாடல்கள் தான் நமக்கு முக்கியமான செய்திகள் இருக்கு, அடிவரைகள் இருக்கு, மேற்கோள்கள் இருக்கு. ஒவ்வொன்றா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு, இது என்ன பாட்டுனா இது ஒரு பழைய பாட்டு, இதுக்கு பேர் என்னன்னா பழம்பாட்டு அப்படிங்கிறது. அப்ப இந்த பாட்டு வந்து நமக்கு முக்கியமான ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கட்டறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை, இதெல்லாம் சேர்ந்ததுதான் 8 தொகை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த நூல் பேரை நான் தனியாவே படிச்சுக்குவேனே, இது எதுக்கு இந்த பாட்டு எனக்கு வந்து வரிசைப்படுத்தி கொடுக்குறீங்கன்னா இது வந்து நமக்கு கேள்வியில வந்து எல்லாத்துலயும் வந்து இந்த பாடல்கள்ல நமக்கு கேள்வியில வந்து ஒளிஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னா இப்ப இந்த பாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, 8 தொகை நூல்கள் முதலாவதாக அமைந்த நூல் என்ன? இப்ப இதுல நமக்கு வந்து இந்த பாட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா அந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம். என்ன? நற்றிணை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த பாட்டு நமக்கு முக்கியமான பாட்டு. 8 தொகை நூல்கள் முதலாவதாக அமைந்த பாடல் நற்றிணை. அப்ப நல்ல எனும் அடைமொழியோடு அழைக்கப்படும் பாடல் என்ன? குறுந்தொகை. ஒத்த எனும் அடைமொழியோடு அழைக்கப்படும் பாடல் என்ன? 10. அப்ப இந்த எல்லா பாடல்களையும் ஒரு கேள்வி இருக்கு. அடைமொழியோ அல்லது அடிவரையறையோ அல்லது நூலினுடைய கருத்துக்களோ எல்லாமே இந்த பாடல்கள் நமக்கு அடங்கி இருக்கிறதுனால இந்த பாட்டை வந்து நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, சரி. அப்ப 8 பாட்டு இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த 8 பாட்டை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அகம் புறம் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அகம் சார்ந்த பாடல்கள் நற்றிணை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா அகம் சார்ந்த பாட்டு, அதாவது காதல் சார்ந்த பாட்டு. இதுல வந்து நம்ம தலைவன் தலைவி பேசிக்கிற மாதிரியோ தோழன் தோழி பேசிக்கிற மாதிரியோ அவங்களுடைய உரையாடல்கள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு இது எல்லா பாடல்களும் அகம் சார்ந்த பாடல்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது புறம் சார்ந்த பாடல்கள். அப்ப நம்ம வந்து புறம் சார்ந்த பாட்டு அப்படிங்கிறப்ப நமக்கு பேர்லயே வந்து இங்க புறம் வந்துருது, அதனால புறநானூறு புறம் சார்ந்த பாட்டு ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா? இன்னொரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப 10க்கும் புறநானூறுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா புறநானூறு எல்லா அரசர்களையும் வந்து சொல்லுது, அதாவது எல்லா நாட்டு அரசர்கள் சொல்றாங்க. சேர நாட்டு அரசர்கள், சோழ நாட்டு அரசர்கள், பாண்டியர்கள், குறுநில மன்னர்கள், எல்லா அரசர்களையும் சொல்றாங்க. ஆனா 10 முழுக்க சேர அரசர்களை பத்தி மட்டும் சொல்றாங்க. அப்ப புறநானூறுக்கும் 10க்கும் அதுதான் வித்தியாசம். அப்ப இதுல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்ன? சேர அரசர்களை அல்லது சேர நாட்டு மன்னர்களை 10 சேர புலவர்கள் பாடும் பாடல் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஈஸியா நம்ம என்ன சொல்லலாம்? 10 சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அப்ப புறம் சார்ந்த பாடல்கள் 2. அடுத்தது அகமும் புறமும் சேர்ந்த பாடல்கள். அது என்ன அகமும் புறமும் சேர்ந்த பாடல்கள்? அப்ப நம்ம இங்க வந்து தெளிவா இது வந்து லவ் சாங்கு, இது வந்து வீரர்களை சொல்ற சாங்கு நம்ம சொல்றோம். ஆனா இத நம்ம அப்படி வந்து திட்டவட்டமா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா பரிபாடலோட பாவகை என்ன அப்படின்னா எல்லாமே கலந்த கலவை. ஓகேங்களா? இப்ப 8 தொகை பாடல்கள் நம்ம வந்து ஆசிரியப்பால் பாடப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? இதுல 2 நூல்கள் மட்டும் விதிவிலக்குன்னா இதுல சேராம தனியா நிக்கிற 2 பாட்டு. அது என்னன்னா ஒண்ணு வந்து கலித்தொகை, இன்னொன்னு பரிபாடல்.
கலித்தொகை பேர்லியருக்கு கலிப்பா. ஓகேங்களா? அப்ப பரிபாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பரிபாடல் அப்படிங்கிறது பரிபாட்டு அப்படிங்கிற ஒரு பாவகை. ஓகேங்களா? அதாவது எல்லாம் கலந்த கலவையை தான் நம்ம பரிபாடல் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப இது நம்ம வந்து திட்டவட்டமா பிரிக்க முடியாதனால நம்ம அது ரெண்டுக்கும் பொதுவாக வச்சிடறோம். பரிபாடல அகமும் புறமும் சேர்ந்த பாடல் வச்சிருக்கோம். அப்ப இது இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னது? கொஷின். ஓகேங்களா? அப்ப அகம் சார்ந்த பாடல்களை ஒரு 4 கொடுத்து, இதுல புறம் சார்ந்த பாடல்கள் கொடுத்து கீழ்கண்டவற்றுள் அகம் சாராத பாடல் எதுன்னு கேட்கும். அப்ப நமக்கு எது நமக்கு அகம் பாட்டு, எது புறம் சார்ந்த பாட்டு, எது அகமும் புறமும் சேர்ந்த பாட்டுன்னு தெரியும். அதே மாதிரி 8 தொகை நூல்கள்ல 2 பாட்டு மட்டும் ஆசிரியப்பா இல்லாத 2 பாவகை நமக்கு தெரியணும். கலித்தொகையும் பரிபாடல். அப்ப இது எல்லாமே என்னது? 17 மேற்கணக்கில் உள்ள செய்திகள் மற்றும் அடைமொழிகள் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப நம்ம அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம செய்திகள் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிவரையறை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடிக்கடி இந்த விஷயம் இல்லாத ஒரு கேள்வித்தாள இல்லைன்னு உறுதியா சொல்லலாம். ஓகேங்களா? நற்றிணையோ குறுந்தொகை ஐங்குறுநூறோ அல்லது அகநானூறோ திரும்ப திரும்ப கேள்வியில் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடிவரையறை. முதல்ல இந்த அடிவரை அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அடிவரையறை அப்படிங்கிறது என்னன்னா, அடிகளை நம்ம என்ன பண்றோம்? லிமிட் பண்றோம். இத்தனை அடிகளுக்குள்ள போகக்கூடாது, இத்தனை அடிகளுக்கு கம்மியா வரக்கூடாது. அப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம படிச்சிருப்போம், 10 வரிகளுக்கு மிகாமல் எழுதுக, அரை பக்கத்திற்கு குறையாமல் எழுதுகிற அந்த விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். அதுதான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். என்னன்னா, இத்தனை வரிகளுக்குள் கீழே போகக்கூடாது, இத்தனை வரிகளுக்கு மேல போகக்கூடாதுங்கிற சிற்றில்லை பேரில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா அடிவரையறை அப்படிங்கிறோம். அப்ப இயல்பாவே ஆசிரியப்பாவினுடைய அடிவரையறை என்ன அப்படின்னா, 3லிருந்து பல அடிகள், அதாவது 3க்கு கீழே போகாது, ஆனா மேல எத்தனை வேணா போகலாம். அதாவது அன்லிமிட்டட் சொல்றோம் இல்லையா, இன்ஃபினிட்டின்னு சொல்றோம்ல, அப்ப எத்தனை வேணா போலாங்கிறது தான் ஆசிரியப்பாவோட சிறப்பு. ஆனா நம்ம 8 தொகை நூல்கள்ல நம்ம பல அடிகள்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிட்டு நீட்டிக்கிட்டே போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும். அந்த லிமிடேஷன் தான் என்ன பண்றாங்கன்னா அடிவரைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அடிவரையில அதிகமா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிற ஒரு 3 பாடல் என்னன்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு. ஓகேங்களா? அப்ப இருக்குல்லயே இந்த 8 தொகை நூல்களே மிக குறைந்த அடிவரை கொண்ட பாட்டு என்னன்னா ஐங்குறுநூறு. அதாவது 3லிருந்து 6, அதாவது 3 அடிக்கு கீழே போகாது, 6 அடிக்கு மேல போகாது. அடுத்தது குறுந்தொகை 4லிருந்து 8, 4 அடிக்கு கீழே போகாது, 8 அடிக்கு மேல போகாது. அடுத்தது நற்றிணை 9 to 12, 9 அடிக்கு கீழே போகாது, 12 அடிக்கு மேல போகக்கூடாது. அப்ப இந்த 3 நூல்களை தான் நம்ம திரும்ப திரும்ப கேள்வியில் கேட்கிறாங்க. அதிகபட்சமா அகநானூறு அடிவரையை கேட்கிறாங்க. அகநானூறு என்னன்னா 13லிருந்து 31, 13 ரிவர்ஸ் அப்படியே 31. ஓகேங்களா? அப்ப இந்த அடிவரையறை நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நூலின் செய்திகள், அடிவரையறை, இந்த 2. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா மேற்கோள்கள். இதுல இருக்கிற சில முக்கியமான பாடல்கள் அப்படிங்கிறது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூலில் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுவும் வந்து அடிக்கடி கேள்வியில கேட்கிறாங்க. அது என்ன தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னா, இப்ப புலவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன தனிப்பாடல்களை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து தொகுக்கிறாங்க. அப்ப அவங்க நம்ம என்ன சொல்றோம்னா தொகுத்தவர் அப்படிங்க. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து பண உதவியோ இல்ல மற்ற உதவிகளோ செய்யறோம் இல்லையா, அப்ப அதை யார் செய்வாங்க? அரசர்கள் செய்வாங்க. அப்ப அந்த உதவி செய்பவர்கள், அதாவது தொகுப்புக்கு உதவி செய்பவர்கள் என்ன சொல்றோம்னா தொகுப்பித்தவர் அப்படிங்க. அப்ப தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இந்த டேபிள் இருந்து நிச்சயமா ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 8 பாட்டையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் கட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம கடைசியா வர 3 பாடல்கள் இருக்கு இல்லையா, அதாவது பா வரிசையில் இருக்கிற 3 பாடல்கள் 18, புறநானூறு, பரிபாடல். இந்த பா வரிசையில தொடங்குற 3 பாடல்களுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2மே தெரியாது. அப்ப இந்த 3 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 8 பாட்டுல நமக்கு 3 பாட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 5 பாட்டு. 5 பாட்டுல தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2மே தெளிவா தெரியும் அப்படிங்கிறது 2 பாட்டு. இது ஐங்குறுநூறு, அகநானூறு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? 2மே 100 100ன்னு முடியும். அகநானூறு, ஐங்குறுநூறு, அகநானூறு. புறநானூறு ஏன்னா புறநானூறு சொல்லிட்டோம், பாவரிசையில் இருக்கிறதுக்கு நம்ம தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியாது சொல்லிட்டோம். அப்ப 100ன்னு வருது இந்த 2 பாட்டு தான், ஐங்குறுநூறு, அகநானூறு. அப்ப ஐங்குறுநூறுக்கு தொகுத்தவர் யாரு? குலத்துறை முற்றி கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் மாந்தரஞ்சேரல் இருமுறை அப்படிங்கிறவர். அடுத்தது அகநானூறு தொகுத்தவர் ருத்ர சம்னார், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இந்த 2 நூல்களுக்கு மட்டும்தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2மே தெரியும். நற்றிணைக்கு தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியும். குறுந்தொகைக்கும் கலித்தொகைக்கும் தொகுத்தவர் தெரியும், தொகுப்பித்தவர் தெரியாது.
அப்போ நம்ம இப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை கேள்வி வரும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இந்த 8 தொகை நூலில் உள்ள செய்திகள் பார்த்துருக்கோம், அடிவரையை பார்த்துருக்கோம், தொகுத்தோர் தொகுப்பித்தோர் பார்த்துருக்கோம். அடுத்ததாக என்ன விஷயம் அப்படின்னா மேற்கோள்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நம்ம தொடங்குற இடத்துக்கே போயிடலாம். அதாவது மேற்கோள்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்கியமான சில பாடல்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கிளாஸ் தொடங்கும் போது நம்ம ஒன்று சொன்னோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது. அந்த பாட்டு யாருன்னு நம்ம கண்டிப்பாக தெரியும், யாரு? கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறது. அதை தாண்டி சில பாடல்கள் இருக்கு. இப்போ வந்து ஔவையாரோட ஒரு பாட்டு வந்து நம்ம படிச்சிருக்கோம். என்ன பாட்டு? எத்திசை செல்லும் அத்திசை சோரே. அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து நம்ம ஔவையோட பாட்டு சொல்றோம். அதே மாதிரி பிசுராந்தையரோட ஒரு பாட்டு வந்து ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, யானை புக்க புலம் போல அப்படிங்கிறது. அதே மாதிரி குடப்புலவினாரோட ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது. அப்போ இந்த முக்கியமான சில பாடல்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மேற்கோள்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ புறம் சார்ந்த பாடல்களும் இருக்கு, அகம் சார்ந்த பாடல்களும் இருக்கு. அப்போ அகம் சார்ந்த பாடல்கள் சொல்றப்ப நம்ம வந்து செம்புலப்பை நீரார் அப்படிங்கிற எழுதுன ஒரு பாட்டு நம்ம சினிமா பாடல்கள் வந்துருக்கும். யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், செம்புலப்பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. காதலனும் காதலியும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதே இல்லை முன்ன பின்ன. அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் யாரும் தெரியாது. ஆனா அன்பினால ஒருவருக்கு ஒருவர் என்ன ஆயிடுறாங்கன்னா பின்னி பிணைகிறாங்க அப்படிங்கிற அந்த காதலை சொல்ற ஒரு பாட்டு. அப்ப இந்த மாதிரி சில முக்கியமான பாடல்களை தான் நம்ம வந்து மேற்கோள்கள் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இந்த ஹெட்டிங்ல பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான டாபிக் சங்க இலக்கியங்கள். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 8 தொகை அப்படிங்கிறது. இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 4 இருந்து 5 கேள்வி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ அது எப்படி படிக்கிறதுனா நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஹெட்டிங்கை வச்சு பாட புத்தகங்கள் இருக்கிற பாடங்களை எடுத்து நம்ம வந்து தொகுத்து படிக்கணும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.